திமுக அப்படி செய்யல, திமுக உங்களை வந்து கொஞ்சம் கீழே தான் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறீங்களா? அது யதார்த்தமான உண்மை தானே, அது நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. இல்லைனா கூப்பிட்டு நல்லா கொடுத்துருக்கணுமா இல்லையா? தேமுதிகவுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி கூட இல்லை, ஒரு நாடாளுமன்ற தொகுதி கூட இல்லை. கடந்த தேர்தலில் வந்து ஒரு கணக்குக்கு சொல்கிறேன் நான். அது யாரோ ஒருவர் சொல்லுகிற விதத்தை வைத்து அவர்கள் வந்து காய் நகர்த்துக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைக்கு தொகுதி அதிகமாக கொடுக்கக்கூடாது, அவர்கள் ஜெயித்து விட்டால் வந்து வேறு மாதிரி போய்விடுவாங்கன்னு ஒரு பயத்தில் அவர்கள் இந்த மாதிரி முடிவெடுக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் எங்கள் தலைவர் என்பவர்கள் வந்து நீங்கள் எத்தனை சீட்டு கொடுத்தாலும் நீங்கள் சீட்டே கொடுக்கலனா கூட அந்த கொள்கைக்காக நிற்கக்கூடிய தலைவர் தான் எங்கள் தலைவர் அவர்கள். அதனால தான் நாங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடியே எங்கள் முடிவு அறிவித்தோம். ஒரு வருடத்துக்கு முன்பே எங்கள் முடிவு அறிவித்து நாங்கள் களத்தில் நிற்கிறோம். எவ்வளவோ வாய்ப்புகள் வந்தது எங்கள் தலைவருக்கு, அந்த வாய்ப்புகளை எல்லாம் புறந்தள்ளி விட்டார். இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் துணை முதல்வரை தருணம் கொண்டு தான் சொன்னார். இன்றைக்கி வந்து பெரிய அளவிலான இன்றைக்கி வந்து அந்த கட்சி அன்றைக்கி பரிணமித்திருக்கிறது. இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு வேளை அங்கே கூட்டணி போயிருந்தால் இன்றைக்கி அந்த அரசியல் களம் மாறி இருக்கும். இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகளால் தான் இன்றைக்கி எந்த நம்ம திமுக கூட்டணி மட்டும் இல்லை, அதிமுக கூட்டணி முடிவாவது ஒரு காரணம் எங்கள் தலைவருடைய எந்த கூட்டணியில் போய் கையெழுத்து போடல, எவ்வளோ சீட்டில் கையெழுத்து போட போகிறார், அதை வச்சு தான் இந்த அரசியல் களம் இன்றைக்கி வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான முயற்சிகள் இருக்குது. இப்போ ஒரு எண்ணம் இருக்கா தலைவருக்கோ இல்லை உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய உங்களை போன்ற மூத்த நிர்வாகிகளுக்கோ, ஒருவேளை தாவேகாவுடன் கூட்டணி அமைத்திருந்தால் விசிகாவின் களம் வந்து வேற மாதிரி போயிருக்குமா இந்த தேர்தலில்? ஏன்னா வந்து துணை முதலமைச்சராக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு அப்படின்னும் போது எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை அந்த எண்ணம் இருக்கா, ஒருவேளை போயிருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம்? இல்லை, மாறி இருந்தால் அரசியல் களமே மாறி இருக்கும். ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய அரசியல் களமே வேற மாதிரி போயிருக்கும். திமுக எங்களை கையாளுகிற விதம் ரொம்ப வந்து அண்டர் எஸ்டிமேட் போட்டு கையாளுறாங்களோ அப்படிங்கிற ஒரு பெரிய வந்து மன உளைச்சல் இருக்கிறது. அது அப்படி இருந்தால் வந்து அது கீழ்மட்டமாக வேலை செய்யக்கூடிய எங்களை போல தொண்டர்களுக்கு, கீழ்மட்ட நிர்வாகிகளுக்கு அது பெரிய வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். உணர்வு ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை இன்று நம்முடன் பேசுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாணவர் அணி அமைப்பு செயலாளர் திரு நெப்போலியன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு, ரிசல்ட் எப்பன்னு சொல்லியாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல்லாம் இன்னும் ஒரு சில தினங்கள் இருக்கு. இப்போது வரை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தொகுதி பங்கீட்டில் இப்படி ஒரு இழுபறி வருவதற்கு என்ன காரணம்? இன்னும் தொகுதிகளை ஏன் முடிவு செய்யாமல் இருக்கீங்க? இல்லை, இழுபறி இல்லை. ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீடு சரிசரமாக செய்யணுங்கிற ஒரு பெரிய நெருக்கடி திமுக இருக்குது. எல்லாமே வந்து கடந்த ஆண்டுகளில் வந்து 10 ஆண்டுகளாக கூட்டணி இருக்கிற கட்சிகள், திமுகவுக்கு பக்கபலமாக இருந்த கட்சிகள், திமுகவுடைய முதல்வர் ஆவதற்கான அனைத்து விதமான கலப்பணியும் செய்த கட்சிகள் தான் இன்றைக்கி திமுக கூட்டணியில் இருக்குது. அப்போ அவங்களும் ஒருத்தரும் பார்த்து தொகுதி பங்கீடு செய்யணுங்கிற ஒரு இருக்குது. இப்போ எல்லாமே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு கட்சியும் வளர்ந்துருக்கு. குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சி 2016 விட 2021 சட்டமன்றத்தை விட இன்றைக்கி 2026 சட்டமன்றத்தில் மிக அதிகப்படியான வளர்ச்சி அடைந்த இயக்கமாக இருக்கிறது, கட்சியாக இன்றைக்கி இருக்கிறது. இப்போ எங்களுக்கு சீட்டும் அதிகமாக தேவைப்படுது. முன்னே இருந்த சீட்டுகளை விட இன்றைக்கி வந்து குறைந்தபட்சம் இரட்டை இலக்கலான ஒரு 12வது தொகுதியாவது தேவைப்படுதுங்கிற ஒரு நிலைமை இன்றைக்கி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இருக்கிறது. அதனால் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை திமுக கூட்டணி தலைமைக்கு தளபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவர்களும் அதை பரிசீலிப்பதாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் அது கால நேரம் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது. எந்த கூட்டணியும் முடிவாகாத சூழல் இருந்துகிட்டு இருக்குது. கம்யூனிஸ்டுகள் ஓரளவு இன்றைக்கி போய் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு. ஏற்கனவே அவங்களாம் 6 தொகுதியில் நின்னாங்க, 2 சட்டமன்ற தொகுதி ஜெயிச்சாங்க இருக்காங்க. இப்போ ஒரு 5 தொகுதியாக இன்றைக்கி கேட்டு வாங்கியிருக்கேன். அதேமாதிரி வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதேமாதிரி விடுதலை சிறுத்தைகள் அடுத்தது கூப்பிடுவாங்க. கூப்பிட்றப்ப வந்து எங்களுடைய வந்து தேவையொட்டி கரெக்டான வந்து தொகுதி பங்கீடு இருந்துச்சுன்னா எங்கள் தலைவர் கையொப்பமிட்டு கூட்டணி முடிவாகும். இது இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்தல் காலம் வந்து விட்டது. இன்னும் ஒரு 38 நாட்கள் தான் இருக்குது தேர்தலுக்கு. அதனால் வந்து எல்லாமே சீக்கிரமாக வந்து உங்களுடைய ஆசைகள்லாம் நிறைவேறும். ஊடகத்தினுடைய ஆசைகள் எல்லாமே வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு அதிகப்படியான வந்து எண்ணிக்கையில் வந்து வாங்கணுங்கிறதான் எல்லாருடைய விருப்பமாக இருக்குது, தமிழக மக்களுடைய விருப்பமாக தான் இருக்குது. ஊடகவியலாளர்கள் பெரும்பாலானவர்கள் வந்து பேசுகிற விதமாகவும் இருக்கிறது. தலைவர் எப்படியாவது இரட்டை எண்ணிக்கையில் சீட்டை வாங்க சொல்லுங்கிறது தான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கிறது. அதன் அடிப்படையில் உங்களுடைய கோரிக்கைகள்லாம் வந்து அரசுக்கு போவாக இருக்காது. உளவுத்துறைகள்லாம் வந்து கண்காணிச்சிட்டு இருப்பாங்க, செய்தி ஊடகத்தில் வரது எல்லாத்தையும். சார், காங்கிரஸ்க்கு கிட்டத்தட்ட 28 தொகுதிகளை ஒதுக்கி இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 2016க்கும் 2026க்கும் மலையளவு வித்தியாசம் இருக்குது. மக்களின் ஆதரவாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்கள் வந்து அதிகரிச்சிருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர்ந்துருக்கு. இன்றைக்கி அங்கீகாரம் பெற்றிருக்கும் பொழுது இன்னும் ஒற்றை இலக்கு சீட்டே தான் கிடைக்குது அப்படிங்கிறது உங்கள் கட்சிக்கு. ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய கட்சியாக மாநில கட்சி, இப்போது மத்தியில் இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ், அதனால அதிகம் தருது அப்படின்னா கூட அதை விட தேர்தல் களத்தில் ஜெயிக்கிறதுக்கு உதவுறது எந்த பர்சன்டேஜ் உதவுதுன்னு பார்க்கும்போது விசிகாவா காங்கிரஸான்னு பார்க்கும்போது ஆப்வியஸா விசிகாவின் ஓட்டு சதவீதம் தான் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் அதிகமாக இருக்கு.
ஆனா இப்பவும் ஒற்றை இலக்குல மட்டும்தான் உங்களோட சீட் இருக்கு. கடந்த முறை வந்து 6 இருந்துச்சு. இந்த முறையும் வந்து இழுபறியை பார்க்கும்போது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது. ஒற்றை இலக்கு தான் மீண்டும் உங்க தலையில கட்ட பாக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அப்பட்டமா தெரியுது. என்ன நீங்க பண்ண போறீங்க? ஒருவேளை உங்களுக்கு இரட்டை இலக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை, இரட்டை இலக்கு எவ்வளோ தூரம் வந்து தொகுதி பங்கீட்டில் கேட்டு பெறும் அவ்வளோ தூரம் தொகுதி பங்கீட்டில் கேட்டு பெற வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு இருக்காது. ஏன்னா இன்றைக்கி வந்து கூட்டணிக்கு தலைமை அவங்க தானே, திமுக தான் தலைமை. அதனால் எவ்வளோ தூரம் போராட முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். காங்கிரஸை பொறுத்தவரை அவங்க வந்து தேசிய கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கான வந்து கூப்பிட்டு வந்து சீட்டு கொடுக்குற நிலைமையில் தான் இன்றைக்கி இருக்குது. ஆனால் இன்னமும் விடுதலை சிறுத்தைகளை வந்து இது என்ன புது உளவியலை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு வந்து சாதிய இயக்கமாக பார்க்குறது வந்த விளைச்சல் தான் இந்த இது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கி வந்து பரிணமித்து இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த தமிழின உரிமைகளுக்கான பேசப்படுகிற ஒரு கட்சியாக இன்றைக்கி மாறி போச்சு. எல்லா இளைஞர்களும் இன்றைக்கி சாதியை கடந்து மதத்தை கடந்து ஒரு தலைவரை வந்து அடையாளம் காண்றாங்கன்னு சொன்னால் அது எங்கள் தலைவரை இன்றைக்கி பார்த்துட்ருக்காங்க. எப்படி பிரபாகரனை பார்த்தாங்களோ அதேமாதிரி இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகள் எங்கள் தலைவரை வந்து ஒட்டுமொத்த தமிழின தலைவர்களாக பார்த்துட்ருக்காங்க. கலைஞரை வந்து சாதி ரீதியாக பார்க்கல, ஆனால் எங்கள் தலைவரை இன்னமும் சாதி ரீதியாகவும் எங்கள் கட்சியை இன்னமும் ஒரு சாதி ரீதியாக கட்சியாகவும் பார்ப்பதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து இந்த ஒற்றை இலக்கான வந்து சீட்டு பங்கீடிலும் இருக்கிற நிர்பந்தம் அது ஒன்று இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கட்டமாக மாறிட்டு வருது. காலம் மாறுகிற போது இதெல்லாம் மாறும் நாங்கள் நினைக்கிறோம். இன்றைக்கி வந்து திமுக தலைமையை அப்படி யோசிச்சுன்னு சொன்னால் அது வந்து பெரிய பலகீனமாக தான் பார்க்க முடியுது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறது. இன்றைக்கி வந்து வெகு மக்கள் வந்து இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த தலைவரை வந்து இன்றைக்கி வந்து ஒரு கருத்தியல் தலைவராக இன்றைக்கி ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் யார் பேசுனாங்களோ பேசலையோ எங்கள் தலைவருடைய வந்து அந்த கருத்தியல் விட்டு தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் இன்றைக்கி வந்து இயங்கிட்டு இருக்குது. இப்போ அப்படியேப்பட்ட ஒரு தலைமையை ஊக்குவிக்க வேண்டிய பொறுப்பு வந்து திமுக தலைமையிலான தளபதி அவர்களுக்கு இருக்கிறது. அவர் வந்து இதை வந்து மழுங்கடிக்கும் விதமாக சீட்டுகளை குறைச்சி தருவதால் வந்து எங்களுக்கு அதில் பலகீனம் இல்லை, அவருக்கான பலகீனம் தான். திமுக கூட்டணி வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு கம்மியான தொகுதி பங்கீடு செய்தால் அது வந்து அவர்களுக்கான பலவீனத்தை தான் காட்டும். எந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிகப்படியான வந்து தொகுதி பங்கீட்டில் அதிகப்படியான சீட்டுகளை கொடுக்குறாங்களோ அது வந்து திமுகவுக்கு பலமாகத்தான் போய் முடியும். எந்த காலத்திலும் திமுகவுக்கு பலவீனமாக முடியாது. அது யாரோ ஒருவர் சொல்லுகிற விதத்தை வைத்து அவர்கள் வந்து காய் நகர்த்துக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் தொகுதி அதிகமாக கொடுக்கக்கூடாது, அவர்கள் ஜெயித்து விட்டால் வந்து அவர்கள் வந்து வேறு மாதிரி போய்விடுவாங்கன்னு ஒரு பயத்தில் அவர்கள் இந்த மாதிரி முடிவெடுக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் எங்கள் தலைவர் என்பவர்கள் வந்து நீங்கள் எத்தனை சீட்டு கொடுத்தாலும் நீங்கள் சீட்டே கொடுக்கலனா கூட அந்த கொள்கைக்காக நிற்கக்கூடிய தலைவர் தான் எங்கள் தலைவர் அவர்கள். அதனால தான் நாங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் முடிவு அறிவித்தோம். ஒரு வருடத்துக்கு முன்பே எங்கள் முடிவு அறிவித்து நாங்கள் களத்தில் நிற்கிறோம். எவ்வளவோ வாய்ப்புகள் வந்தது எங்கள் தலைவருக்கு, அந்த வாய்ப்புகளை எல்லாம் புறந்தள்ளி விட்டார். இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் துணை முதல்வரை தருணம் கொண்டு தான் சொன்னார். இன்றைக்கி வந்து பெரிய அளவிலான இன்றைக்கி வந்து அந்த கட்சி இன்றைக்கி பரிணமித்திருக்கிறது. இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு வேளை அங்கே கூட்டணி போயிருந்தால் இன்றைக்கி அந்த அரசியல் களம் மாறி இருக்கும். இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகளால் தான் இன்றைக்கி எந்த நம்ம திமுக கூட்டணி மட்டும் இல்லை, அண்ணா திமுக கூட்டணி முடிவாவது ஒரு காரணம் எங்கள் தலைவருடைய எந்த கூட்டணியில் போய் கையெழுத்து போடல, எவ்வளவு சீட்டில் கையெழுத்து போட போகிறார், அதை வச்சு தான் இந்த அரசியல் களம் இன்றைக்கி வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான முயற்சிகள் இருக்குது. எங்கே எவ்வளவு வந்து தொகுதி பங்கீடு கொடுக்குறாரோ அப்படி தான் வந்து அண்ணா திமுக கூட்டணி முடிவாக போகுது. இப்போ அதுதான் இப்போ எங்கள் தலைவருக்கு ஒரு வேளை முன்னாடியே போய் கையெழுத்து போட்டு தொகுதி பங்கீடு முடிச்சிருந்தாருன்னா இன்றைக்கி எல்லா கூட்டணியிலும் தொகுதி பங்கீடு செட்டில்மெண்ட் ஆகி எல்லாம் வந்து பிரச்சாரத்துக்கு எல்லாம் வேட்பாளர் செலெக்ஷனில் போயிருப்பாங்க. அப்போ இன்றைக்கி வந்து உற்று நோக்குகிற ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர்ந்துருக்குது. எங்கள் தலைவரை பார்க்குறாங்க, எங்கள் தலைவர் எவ்வளோ சீட் வாங்க போகிறாங்க, அது எந்த மாதிரியான வாங்க போகிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து இன்றைக்கி வந்து கூட்டணிக்கான தொகுதி பங்கீடு தள்ளி போயிருக்கிறது. நான் எங்கள் கூட்டணி மட்டும் சொல்லலை, அதிமுக கூட்டணியும் எங்கள் சீட்டை பொறுத்து தான் அங்கே வந்து தொகுதி பங்கீடு நடக்கும். திமுக கூட்டணியில் எத்தனை தொகுதி கூட்டணி கட்சிகள் தருகிறார்களோ அப்படி தான் வந்து அங்கேயும் தரப்போகிறாங்க. அப்படி தான் நம்ம பார்க்க தோணுது. அப்போ எங்களுக்கு வந்து கூட்டணியை தாண்டி எங்கள் பலத்தை நாங்கள் நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கிறதுல. இது விளிம்பு நிலை மக்களுக்கான கட்சி. வெறுமனே அன்றாட காட்சிகளாக இருக்கிற வந்து மக்கள் வந்து இன்றைக்கி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இன்றைக்கி வந்து வாக்கு வங்கி செலுத்தக்கூடிய கட்சியாக மட்டுமே இருந்த ஒரு சமூகம் இன்றைக்கு அதிகாரத்தை நுகரக்கூடிய ஒரு சமூகம் மாறி இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி சமூகத்தின்பால் வளர்கிற ஒரு கட்சி வந்து அங்கீகரிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்குன்னா வளர்ந்த கட்சியாக இருக்கிறது. எப்படி வல்லரசு நாடுகள் வந்து வளரும் நாடுகளை வந்து கைத்தூக்கி விடுன்னு சொல்கிறோமோ அதுமாதிரி வளர்ந்த கட்சிகள் வந்து வளருகிற கட்சியாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை போன்றவர்களை தூக்கி விடுவதற்கான முயற்சிகளை செய்யணும். இதை மீண்டும் அழுத்தி விடக்கூடாது, அவர்களை வந்து பலகீனப்படுத்தி விடக்கூடாது. இந்த பலகீனம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஒட்டுமொத்த தமிழகமே சீர்கேடாகும். ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய சூழலும் வந்து இந்த மாதிரி வளரக்கூடிய கட்சிகள் வந்து விழுந்துச்சுன்னு சொன்னால் அடுத்த ஒரு இயக்கம் வந்து வளராத போயிடும், அரசியல் அங்கீகாரத்தை நுகர முடியாமல் போய்விடும். அது யாருக்கு பாதிப்புனா வந்து சமூக நீதிக்கான ஒரு பெரிய பாதிப்பாக முடியும். விளிம்புநிலை மக்களுக்கான அதிகாரத்தை வந்து பகிர்ந்தளிப்பதில் ஒரு பெரிய டிராபேக்கில் போய் முடியும். அப்போ இதையெல்லாம் வந்து திமுக முன்னுணர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நம்ம யாருக்கு வேணாலும் ஸ்வீட் அதிகமாக கொடுத்துருப்பாங்க, அதோட பிரச்சனை இல்லை, அது உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, நீங்கள் கூட்டணி தலைமையாக இருக்கிறீங்க, அந்த சீட்டை கொடுக்குறீங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தொகுதி பங்கீட்டு கொடுக்குறீர்களோ, எந்த அளவுக்கு தொகுதியை அதிகமாக கொடுக்குறீர்களோ அது வந்து திமுக கூட்டணிக்கு பலமாக முடியும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி அதிகப்படியான வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு மக்கள் யாருன்னு சொன்னால் விளிம்புநிலை மக்களாக ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் தான்.
சிறுபான்மையின மக்கள் தான். இப்போ இந்த சிறுபான்மையின மக்களும் விளிம்புநிலை மக்களுமாக இருக்கிறவர்கள் இன்றைக்கி வந்து எங்கள் தலைவரை வந்து பெரிய தலைவராக பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்து எப்படி வந்து கலைஞரை பார்த்தார்களோ, எப்படி வந்து ஜெயலலிதாவை பார்த்தார்களோ, அப்படி இன்றைக்கி எங்கள் தலைவரை ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்குது. சாதியை கடந்து பார்க்கலாம். ஆனால் தலைவராக இருக்கிறவர்கள் மட்டும்தான் எங்கள் தலைவரை சாதியாக பார்த்து சாதி கட்சியாக பார்க்குறார்களோ, இன்றைக்கி பொது சிவில் சமூகம் எங்கள் தலைவரை சாதியை கடந்து மதத்தை கடந்து ஒரு தமிழின தலைவராக இன்றைக்கி வந்து அடையாளம் கண்டுட்டாங்க. அப்போ இதையெல்லாம் முன்னுணர்வு தான் நாங்களும் இந்த தேர்தல் காலத்தில் இன்றைக்கி பயணப்பட்டுருக்கிறோம். இதையெல்லாம் ஒன்றா அனுசரித்து தான் எங்களுடைய வந்து தொகுதி பங்கீடையும் நாங்கள் இன்றைக்கி வந்து திமுக கூட்டணியில் வச்சுருக்கிறோம். அவர்கள் பரிசீலிப்பார்கள் நம்புகிறோம். அந்த பரிசீலனை வந்து விடுதலை சிறுத்தைகளின் வெற்றியாக அமையும். சரி, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா விடுதலை சிறுத்தைகளின் பங்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னும் பொழுது இது திமுக வந்து விசிகாவை நிராகரிக்கிறதா இல்லைன்னா வந்து அசால்ட்டா டீல் பண்றாங்க? ஏன்னா இப்போ வந்து காங்கிரஸ் கிட்ட சொன்னாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற ஒரு விஷயத்தை முதலில் எழுப்பியது வந்து விசிகா தான், போட்டு வேணும்னு சொல்லி கேட்டீங்க கூட்டணியில. அதுக்கப்புறம் அது இல்லைன்னு சொல்லி அது வேறு மாதிரி போச்சு. காங்கிரஸ் அதை எழுப்பினாங்க. அங்கே கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்கும்பொழுது பார்த்தா சர்வாதிகார போக்கு தானே திமுக கையாளுது. எங்கேயோ ஒரு இடத்துல கூட காம்ப்ரமைஸ் ஆகி சரி நம்ம ஃபர்ஸ்ட் ஜெயிக்கலாம் அப்புறம் நம்ம அதிகாரம் ஆட்சியெல்லாம் பார்க்கலான்னு கூட சொல்லலையே. அவங்க ஸ்ட்ரெயிட்டாக கட் அண்ட் ரைட்டாக முதலமைச்சரே சொல்லிட்டாரு, தமிழ்நாட்டில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற வார்த்தைக்கு சாத்தியமே இல்லைன்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கும் பொழுது நீங்கள் ஏன் தொடர்ந்து அவங்களோடய பயணிக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கான ஒரு உரிமை கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லுவோம். விளிம்பு நிலை மக்களுக்காக தான் தொடர்ந்து வந்து கட்சி பயணப்பட்டு இருக்கு அப்படின்னும் பொழுது எதற்காக இவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு கொள்கை மட்டும் தானே? இப்போ திராவிட கட்சிகள் போது அதிமுகவும் திராவிட கட்சி தான், தாவேக்காவும் கிட்டத்தட்ட பெரியாரையும் அம்பேத்கரையும் வச்சுட்டு தானே இது பண்ணிட்டு இருக்கு. இப்போ பாஜகவை நீங்க சொல்வது ஓகே, புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இந்த கட்சிகளை நிராகரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒருவேளை நீங்க கூட்டணி மாறி இருக்கலாமோ? இல்லை, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது நாங்கள் எங்கள் தலைவருடைய கோரிக்கை இன்னும் அப்படியே தான் இருக்குது. அந்த எந்த மாற்று நாங்கள் அந்த கொள்கையில் அந்த கோட்பாட்டில் நாங்கள் விலகி விடலை. அதுக்கான காலமும் சூழலும் உருவாக்கணுங்கிற ஒரு தேவை இருக்கிறது இல்லை. இப்போ எங்கள் கட்சி தொடங்கிய காலம் மூப்பனார் காலத்திலே அந்த எங்கள் தலைவர் அந்த முழக்கத்தை தான் விட்டார். இன்றைக்கி அந்த முழக்கம் எங்களுக்கு வந்து நிலவில் தான் இருக்கிறது. இன்றைக்கி வந்து தேவைன்னு ஒன்று இருக்குல்ல, எங்களுக்கான வந்து அதிகார பகிர்வுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ வந்து தாவேக்கா வந்து இன்றைக்கி பெரிய அளவில் வளர்ந்த கட்சியாக இன்றைக்கி வந்துகிட்டு இருக்குது. அதேமாதிரி வந்து தேமுதிக இன்றைக்கி வந்து ஏற்கனவே அரசியலில் பயணப்பட்ட கட்சியாக இருக்கிறது. அதேமாரி வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு பெரிய முதல்வர்களாக இருந்து வந்து கடந்த காலங்கள்லாம் ஆட்சி செஞ்ச வந்து கட்சியாக இன்றைக்கி மாறி இருக்கிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது நாங்கள் இப்போ தான் வந்து தேர்தல் அரசியலை எங்கள் சமூகத்தை வந்து உட்படுத்திட்டு இருக்கோம். கடந்த காலங்களில் எங்களால் ஓட்டே போட முடியல. எங்கள் தலைவர் முதல்ல சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் நிற்கிறப்ப ஓட்டே போட முடியல. பல கிராமங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன, பல வாக்குச்சாவடியிலே சூறையாடப்பட்டன. இன்றைக்கி அதெல்லாம் மாறி இருக்குது. மாறி ஓரளவு இன்றைக்கி வந்து எல்லா மக்களும் வாக்களிக்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். அப்போ எங்களுடைய பங்கு என்பது எதை நோக்கி போகணுன்னு ஒன்று இருக்குதுல்ல, அதை வந்து ஆளுகிற கட்சி தான் உணரணும். நாங்கள் உணர்ந்து அந்த எந்த பிரயோஜனமே இல்லை. நாங்கள் இப்போ தான் வந்து அதுக்கான செயல் திட்டத்துக்கு நாளைக்கு ஒரு கூட்டணிக்கான தலைமை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்துச்சுன்னு சொன்னால் எங்கள் தலைவர் இதெல்லாம் யோசிப்பார். யாரெல்லாம் நம்ம கை தூக்கி விடணும், யாரெல்லாம் நம்ம அதிகாரத்தை நுகரணும், அதனால் நமக்கு என்ன ப்ளஸ், இந்த சமூகம் எப்படி மேம்படும் அப்படின்னு தான் எங்கள் தலைவர். திமுக அப்படி செய்யலை. திமுக உங்களை வந்து கொஞ்சம் கீழே தான் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறீங்களா? அது யதார்த்தமான உண்மை தானே. அது நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. எல்லாம் கூப்பிட்டு நல்லா கொடுத்துருக்கணுமா இல்லையா? தேமுதிகவுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி கூட இல்லை, ஒரு நாடாளுமன்ற தொகுதி கூட இல்லை. கடந்த தேர்தலில் வந்து ஒரு கணக்குக்கு சொல்கிறேன் நான், சிறுமைப்படுத்தி சொல்ல தேமுதிகவை அவங்கெல்லாம் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் தானே சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப கடந்த தேர்தல் 60க்கும் மேலே நின்று வெறும் 2 லட்சம் வாக்குகள் தான் வாங்கியிருந்தாங்க. அப்போ அவர்களுக்கு கூப்பிட்டு இன்றைக்கி இது ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை, அந்த கட்சியை வந்து தூக்கி பிடிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? அப்போ வந்து அந்த தேமுதிக பார்க்கிற விதமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக பார்க்கிறவும் வேறாக தானே தோணுது. இது எது சாமானியனுடைய ஒரு எண்ணமாக தானே பார்க்குறோம். எப்படி தெரியும்? என்னையா ஒன்றுமில்லாத தேமுதிக கூட்டு வந்து ஸ்டாலின் ஐயா வந்து இப்படி கொடுத்துட்டாரு, விடுதலை சிறுத்தைகளை போய் இன்னமும் வந்து அவங்க போய் இன்னமும் அவங்க அவர்கள்ட்ட போய் கெஞ்ச வேண்டிய சூழலாக இருக்குதுன்னு சொல்ல ஒரு இன்றைக்கி களம் அப்படி தானே பார்க்குறாங்க. காங்கிரஸ் கொடுத்ததும் அப்படி தானே மக்கள் பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்து காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சியாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஆட்சியில் இல்லாத கட்சி. நீங்கள் வந்து இன்றைக்கி களத்திலே இருந்து ஓட்டளிக்கக்கூடிய கட்சியாக இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சிக்கு சீட்டு கம்மியாக கொடுக்குறாங்கன்னு ஒரு நிலை தான் இருக்குது. இப்போ இந்த நிலையெல்லாம் மாறணும்னு சொன்னால் திமுக தான் அதுக்கான வந்து தலைமை தாங்குகிற கூட்டணியில் தலைமை தாங்குகிற அவங்க தான் முடிவெடுக்கணும். ஏன்னா சொன்னால் வந்து இது இந்த தேர்தல் நெருங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம எந்த விதமான வந்து எதிர்வினையும் ஆட்ட வேண்டிய சூழல் இன்றைக்கி நம்ம இல்லை. என்னென்னு சொன்னால் வந்து எங்கள் தலைவர் எப்பவுமே கொள்கை, நீங்கள் கேட்ட மாதிரி கொள்கைக்காக நாங்கள் நிற்கிறோம்னு சொல்கிறீங்க. தாவேக்காவும் கொள்கைக்காக தான் நிற்கிது. தாவேக்கா வந்து பெரியாரிசத்தும் அம்பேத்கரிசம் தானே வந்து அவங்களோட படத்தில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதுவும் நியாயமாக இருந்தாலும் அவருடைய வந்து அந்த ஐடியாலஜியை வந்து இன்னும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறத விட அந்த ஐடியாலஜியை ஒட்டி அவர் இன்னும் களத்தில் இறங்கி வரல.
வெறுமனே வந்து திமுகவை வந்து சாடணுங்கிற ஒரு கொள்கை கோட்பாடோடு களமிறங்குறாரு தவிர ஒரு இடத்துலையும் வந்து பெரியார் விஷயத்தையோ பெரியார் கொள்கைகளை பேசுகிறவா இருந்தனா ஓரளவு வந்து மடைமாறி இருக்கும், மக்களுடைய எண்ணம் மடைமாறி இருக்கும். அப்போ அதெல்லாம் அவர் வந்து இன்னும் கொண்டு போகணும். வருங்காலம் தான் அவருடைய அரசியலை தீர்மானிக்கும், அவருடைய கொள்கை திடத்தை தீர்மானிக்கும். இன்றைக்கி நிறைய நெருக்கடி கொடுக்குறாங்க, அதெல்லாம் நீங்கள் சமாளிச்சுட்டு ஓரளவு வந்திருக்காரு. அதெல்லாம் நம்ம பாராட்டணும் தான். அதை நம்ம அதை நம்ம கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. என்ன சொன்னால் அந்தளவுக்கு திமுகவாக இருந்தாலும் சரி தான், அன்றைக்கி சென்ட்ரல் ஆளுகிற வந்து பிஜேபி அரசு நெருக்கடி கொடுக்குறாங்க. அது யாராக இருந்தாலும் கொடுப்பாங்க தான். அது நம்ம சமாளிக்கக்கூடிய திறமையாக அந்த கட்சி தலைவருக்கு இருக்கணும். அது இன்றைக்கி வந்து வெளிப்படையாக இன்றைக்கி வந்து கூட்டணி இல்லைங்கிற மாதிரி ஒரு அறிவு எந்தளவு உண்மை என்னன்னு தெரியல. தேர்தல் முடிகிற வரையும் அந்த நம்ம வந்து நம்ப முடியாது. அதனால் இந்த நிலைமைக்கு இன்றைக்கு வந்து பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்கிறாங்க. கூட்டணி அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த முடிவு வந்து தொடர்ச்சியாக இருக்கணும். இதுதான் அவருக்கு பலமாக நிற்க முடியும், அடுத்த கட்டத்துக்கு அந்த கட்சியை கொண்டு போக முடியும். அப்படி தான் நம்ம பார்க்குறோம். நம்ம தாவேகா வளர்ச்சி என்பது வந்து தனித்துவமான முதல்வருங்கிறப்ப இவர் முதல்வர்னு சொல்லிட்டு போய் இன்னொருத்தில் போய் துணை முதல்வராக இருக்க முடியாதுல்ல. அது வந்து அவருடைய வந்து லீடர்ஷிப் கெப்பாசிட்டியை வந்து கேள்விக்குறியாக்கிடும், அவருடைய தலைமை பண்பு வந்து கேள்விக்குறியாக்கணும். அதனால் வந்து அது இப்போ எடுத்துக்க முடிவு அவர் சரியான முடிவு தான். அந்த முடிவை அவர் தொடரணும். ஆனால் எங்களை பொறுத்தவரை, எங்கள் கட்சியை பொறுத்தவரை திமுக தான் எங்களுக்கு அன்னைக்கு பாஸாக இருக்குது. அந்த பாஸ் வந்து எங்களை எப்படி பார்க்குதுன்னு தெரில. சீட்டு கொடுக்கறதுல வந்து இவ்வளோ நெருக்கடி கொடுக்கறதும் வந்து எங்களுக்கு வலி, பயங்கர வலி தான். அது வந்து ஒவ்வொரு சாமானியனுக்கான வழியாக முடியும். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் இந்த மக்களுக்காக வந்து அன்றாடம் ஒரு நாளைக்கு 21 மணி நேரம் மட்டும்தான் தூங்கி உறங்கி இன்றைக்கி வந்து சிஎம் செல்லில் கொடுக்குற மனுவை விட எங்கள் தலைவருடைய அன்றாடம் காலையில் பார்த்து சாயந்தரம் மணிக்கு இரவு 2 மணி வரைக்கும் கொடுக்குற மனுக்கள் தான் அதிகம். இன்றைக்கி அவ்வளோ தூரம் மக்கள் வந்து எங்கள் தலைவரை நம்பி, எங்கள் தலைவரை பார்த்தால் அவர் சொன்னால் ஏதாவது ஒரு செய்தி நடக்குங்கிற அடிப்படையில் இன்றைக்கி மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. மக்கள் வந்து அவரை போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் வந்து நாங்கள் உணர்ந்து தான் நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் வந்து அமைதியான முறையில் எங்களுக்கான பங்கீடை பெற வேண்டும். இந்த சமயத்தில் நம்ம வேறு ஏதாவது நம்ம வந்து முன்னால் பிஜேபி போன்ற கும்பல்கள் இங்கே வந்து ஆட்சி அதிகாரத்தை வந்துருங்கிற ஒரு ஒற்றை புள்ளியில் தான் இன்றைக்கி நாங்கள் வேறு எந்த புள்ளியுமே இல்லை. பிஜேபி வந்து தமிழகத்தினுடைய ஆட்சி செய்துவிடக்கூடாது. பிஜேபி வந்து இன்றைக்கி வந்து எப்படியாவது வந்து ஏடிஎம்கே வந்து எடப்பாடி அவர்களை வந்து காய் வாங்கி கொண்டு அவர்களை காலி செய்துவிட்டு இங்கே தமிழகத்தில் ஆட்சி செய்யணுங்கிற ஒரு பெரிய அரசியல் லாபி நடந்துகிட்ருக்கு. இது எல்லா கட்சியும் உணர்ந்துறாங்க, சாதாரண பாமர மக்களே உணர்ந்துருக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் உணர்ந்து தான் எங்கள் தலைவர் முன்கூட்டியே தான் அதனால் வந்து ஏடிஎம்கே பக்கம் போக முடியல. ஏன்னா ஏடிஎம்கே பக்கம் போனால் கூட அது வந்து பிஜேபியினுடைய லாபியில் தான் இருப்பாங்க 100%. ஏன்னா கடந்த காலம் நம்ம பார்க்குறோம்ல, எடப்பாடியுடைய வந்து அரசியல் அந்த பயணத்தில் பிஜேபி எந்த அளவு அவர்களுக்கு வந்து கைப்பாவையாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு வந்து அதை வந்து அவர்களை வந்து ஆட்டி படைக்கிறாங்கன்னு நம்ம வெளிப்படையாக பார்க்குறோம், ஊடகத்துலையும் பார்க்குறோம், எல்லாத்துலேயும் பார்க்குறோம் நம்ம. அப்போ அதை நம்பியும் நம்ம எங்கள் தலைவர் போக முடியாத சூழல் இருக்குது. இப்போ இந்த ஒரே ஒரு சூழல் திமுக மட்டும்தான். அதனால் அதை நம்பி நாங்கள் பயணப்படுறோம். அது எந்த அளவுக்கு அது எங்களுக்கு கிரெடிட் கொடுக்குதோ அந்த கிரெடிட் தான் எங்களுக்கான வந்து எங்கள் வலியை போக்கும், இந்த சாமானியனுடைய வலியை போக்கும். அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். அது சரி, இப்போ ஒரு எண்ணம் இருக்கா தலைவருக்கோ இல்லை உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய உங்களை போன்ற மூத்த நிர்வாகிகளுக்கோ, ஒருவேளை தாவேகாவுடன் கூட்டணி அமைத்திருந்தால் விசிகாவின் ஒரு களம் வந்து வேறு மாதிரி போயிருக்குமா இந்த தேர்தலில்? ஏன்னா வந்து துணை முதலமைச்சராக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அப்படின்னும் போது எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை அந்த எண்ணம் இருக்கா, ஒருவேளை போயிருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம்? இல்லை, மாறி இருந்தால் அரசியல் களமே மாறி இருக்கும். ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய அரசியல் களமே வேறு மாதிரி போயிருக்கும். வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய வந்து எழுச்சியாக மாறி இருக்கும். ஆனால் வந்து அந்த விஜய்கிட்ட இருக்கிற அந்த கிரெடிபிலிட்டியால் தான் நம்ம வந்து கிட்டக்க போக முடியாத சூழலாக இருக்குது. அவருக்கு இருக்கிற அந்த தனித்துவமான அந்த பண்புன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு எதை எதிர்க்கணும் எதை ஆதரிக்கணுங்கிற அந்த புள்ளியில் அவர் தோற்று போயிட்டார். அந்த புள்ளியில் தான் நம்ம இங்கே இருக்கிறோம். தமிழர் உரிமை சார்ந்து எதுவுமே வந்து மத்திய அரசுக்கு கேள்வி கேட்காத நம்ம வந்து நின்று இந்த தமிழகத்திலே வாக்கு வாங்கிட முடியாது. அந்த இடத்துல அவர் தோற்று போகிறார். அப்போ அதை நம்பி நம்ம போக முடியாதுல்ல. அப்போ மத்திய அரசே கேள்வி கேட்காத ஒருவர் நாளைக்கு எப்படி வந்து தமிழர் உரிமை சார்ந்து வந்து மத்தியில் கேள்வி கேட்பாருங்க நிலை வருது. அதனால் நம்ம வந்து அவரை நம்ம டிஸ்டிங்விஷன் பண்ணோம். அதனால் அவர்கிட்ட வந்து நம்ம வந்து அன்னி போட்டு அவர் வந்து எங்களோட கூட்டணி சேர முடியாத சூழலுக்கு அது ஒரு காரணம். அதனால் அது ஒரு இழப்பு தான். அது கூட்டணி மாறி இருக்கும். அப்படி ஒரு சூழல் இருந்ததுன்னா பெரிய அரசியல் மாற்றமே நகர்ந்திருக்கும். விஜய் தலைமையில் பெரிய அணி. ஏன்னா இன்றைக்கி வந்து பெரும் மக்கள் படையுள்ள தலைவர் வந்து எங்கள் தலைவர். இன்றைக்கி வந்து இளைஞர்கள் ஃபுல்லாக பெரிய அளவில் அன்றைக்கி அணி திரண்டிருக்கிறாங்க. குறிப்பாக எல்லாமே இருந்திருக்காங்க, சிறுபான்மை மக்கள் எல்லாமே போயிருப்பாங்க. அது போயிட்டு ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கும். ஆனால் அந்த மாற்றம் நிகழ்ந்தாலும் அது வந்து சமூக நலன் சார்ந்து இருக்காது என்கிற ஒரு கொள்கை அடிப்படையில் தான் எங்கள் தலைவர் வந்து அந்த பக்கம் போகாத விட்டார். அது காலம் தான். அவருடைய இந்த ஸ்டெஃபன் தான் அடுத்த தேர்தலில் அவர் யாரும் நிரூபிக்கும். அவருடைய அந்த கோட்பாடு இன்றைக்கி இது ஏடிஎம்கே பிஜேபி கூட கூட்டணி போகாத தனித்து 214 சட்டமன்ற தொகுதியிலும் போட்டிட்டார்னா அதுதான் அடுத்த கட்டத்துக்கு அவருக்கான வளர்ச்சி. அந்த வளர்ச்சி தான் வந்து அடுத்து யார் அவர் கூட கூட்டணி சேருவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும். இல்லைன்னு சொன்னால் இப்போயே போய் அவருக்கு இன்னொரு கட்சியில் கூட்டணியில் சேர்ந்துக்கிட்டு நான் இது கொடுத்தாலும் போதும், 40 சீட்டு கொடுத்தா போதும், 60 சீட்டு கொடுத்தா போனால் அடுத்த கட்டத்தில் அவர் வந்து காணாமல் போய்விடுவார். அதுதான் யதார்த்தமாக இருக்கும்.
சரி, இப்போ உங்களுடைய முடிவு என்ன? ஏன்னா வந்து இப்போ வந்து தேர்தலுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு, தேதியெல்லாம் நெருங்கிடுச்சு, வேட்புமனு இன்னும் 10 நாள் தான் கிட்டத்தட்ட இருக்கு அப்படின்னும் பொழுது இன்னும் தொகுதி பங்கீடு இப்படி ஒரு இழுபறி தான் இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து பெரிய அவங்களையும் நம்ம வந்து தாழ்த்தி பேசலாம், அவங்களும் பெரிய அளவில் தமிழகத்தில் இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. ஆனால் அவங்களுக்கு 5 தொகுதிகள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே ஒரு பெரிய ஆதரவு இருக்குது, ஒரு பெரும் பேர் சொல்கிற அளவுக்கு பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து ஒரு 6 தொகுதிகள் தான் பொழுது அப்போ உங்களை ஒரே இடையில வச்சு பார்க்குறாங்களா? அதாவது இப்போ ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்புங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் பார்க்க முடியும் பொழுது ஏன் இப்படி திமுக வஞ்சிப்பதற்கான காரணம் என்ன உங்களை? இல்லை, நாங்கள் வஞ்சிக்கிறாங்கன்னு பார்க்கல. ஏன்னு சொன்னால் வந்து அவர்கள் முடிவெடுப்பதில் தாமதம் இருக்குன்னு தான் பார்க்குறேன் நம்ம. ஏன்னா நான் வந்து ஒரு கூட்டணி கட்சின்னு அடுத்து நாங்கள் அந்த தேர்தலில் அவங்களோட தான் நாங்கள் பயணிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆனால் அவர்கள் எங்களை வந்து உதாசீனப்படுத்துகிறாங்களா? எங்களுக்குள்ள ஒரு கூட எங்கள் தலைவருக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு குறிப்பாக வந்து கீழ்மட்ட தொண்டனாக இருக்க எங்களுக்கு வந்து ஏன் எங்கள் தலைவரை உதாசீனப்படுத்துகிறார்கள்? எங்கள் தலைவர் எந்த அளவுக்கு முதல்வர் அவர்கள் இந்த சமூகத்துக்கு தான் அவங்க தான் அடுத்த கட்ட தலைவர், இந்த சமூக நீதிக்கான ஒரு தலைவர், இந்த சமூகத்தின் மீட்சிக்கான ஒரு தலைவர், திராவிடத்தினுடைய பெரியார் இதுக்கு கொள்கையை பின்பற்றக்கூடிய ஒரு தலைவர் இன்றைக்கி யாருன்னு சொன்னால் ஸ்டாலின் தான் வருதான்னு சொல்லி இன்றைக்கி எங்கள் தலைவர் பிரபகண்டா பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அந்த பேர்படி எங்கள் தலைவரை இவர்கள் மேல் தூக்கி விடுவதற்கு ஏன் தயங்குகிறார்கள் அப்படிங்கிற ஒரு அச்சம் கீழ்மட்ட தொண்டரிடம் இருக்கிறது. ஏன் சீட்டு தரத்துக்கு அஞ்சுறாங்க? ஏன் எங்களை கை தூக்கி விடுறதுக்கு இவ்வளவு தயக்கம் அவங்களுக்கு ஏற்படுது? பெரிய எங்களுக்கு கசப்புக்கு தான், அந்த கசப்புக்கு மருந்து எங்கள் தலைவர் சொல்லுகிற வார்த்தையை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் நம்ம. ஏன்னு சொன்னால் எங்களுக்கான களம் அப்படி தான் இருக்குது. எங்களுக்கான கீழ்மட்ட தொண்டர்களுடைய மனநிலை அப்படியாக தான் இருக்குது. திமுக எங்களை கையாளுகிற விதம் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் போட்டு கையாளுறாங்களோ அப்படிங்கிற ஒரு பெரிய மன உளைச்சல் இருக்கிறது. அப்படி இருந்தால் அது கீழ்மட்டமாக வேலை செய்யக்கூடிய எங்களைப் போல தொண்டர்களுக்கு, கீழ்மட்ட நிர்வாகிகளுக்கு அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். உணர்வு ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். என்னமானாலும் நம்ம வேலை செஞ்சோம், இவ்வளோதான் நம்ம தலைவர் கூட்டணியில் இருக்காரு, நமக்கு கூட்டணி தரத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு தூரம் நம்மளுக்கு ஏக்கம் பண்ணுறாரு, காலம் கடத்துறாருங்கிற அந்த காலம் கடத்ததே கீழ்மட்ட வேலை செய்யக்கூடிய தொண்டர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை தரும். இப்போ இதெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் முன்கூட்டியே உணரணும். விடுதலை சிறுத்தைகள் என்பவர்கள் அனைத்து சமூகத்துக்குமான கட்சிங்கிற எண்ணம் திமுக தலைமைக்கு வந்தாலே எங்களுக்கான சீட்டு பங்கீட்டில் அதிகமான அவர்கள் தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இப்போ கொங்கு மக்கள் கட்சி எவ்வளவோ கட்சிகளுக்கு இருக்காங்க, அவர்கள் 2 சீட்டு 3 சீட்டு தந்துட்டு ஓட்டுறாங்க. அந்த கட்சியோடு அந்த இயக்கங்களோடு எங்களை ஒப்பிடக்கூடாது. எந்த கட்சியோடு எங்களை ஒப்பிட முடியாது. நாங்கள் பேசுகிற அரசியல் எந்த திமுக கூட்டத்தில் யாருமே பேசலை. நாங்கள் எல்லா அரசியலும் பேசுகிறோம். தமிழ் தேசிய அரசியலை பேசுகிறோம், சாதி ஒழிப்பு அரசியலை பேசுகிறோம், வர்க்க விடுதலை பேசுகிறோம், பெண் உரிமை பேசுகிறோம். எந்த அரசியல் நாங்கள் பேசலை. ஏகாதிபத்திய எதிர்ப்பை பற்றி பேசுகிறோம், எல்லா சிறுபான்மை நலனை பற்றி பேசுகிறோம், அரவாணிகள் திருநங்கையர் நலனை, எல்லா நலனை பற்றியும் பேசுகிற ஒரு கட்சியாக இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது. அப்போ திமுகவுக்கு மாற்றுன்னு சொன்னால் இன்றைக்கி அனைத்தையும் பேசக்கூடிய ஒரு கட்சின்னு சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அப்போ இதுக்கான அளவுகள் என்பதே நீங்கள் எல்லா கட்சியோடு நீங்கள் சொல்கிற மாதிரி கம்யூனிஸ்டுக்கு ஒரு அளவு அதே அளவுகளோடு விடுதலை சிறுத்தைகளை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வளருகிற கட்சி, விளிம்புநிலை மக்களுக்கான கட்சி. எப்படி இடஒதுக்கீடு என்பது கீழ்மட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் தூக்கி விடுவதற்காக பயன்படுத்தப்படுகிறோமோ அப்படி விளிம்புநிலை மக்களுக்காக இன்றைக்கி வளருகிற கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நீங்கள் அதிக தொகுதிகள் கொடுப்பது என்பது நீங்கள் இடஒதுக்கீடு கொள்கை எந்த அளவுக்கு நீங்கள் தூக்கி பிடிக்கிறீர்களோ, சமூக நீதி கொள்கை எந்த அளவுக்கு தூக்கி பிடிக்கிறீர்களோ அதே ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீங்கள் அவருக்கு 5 கொடுத்தாலும் இவங்களுக்கு 10 கொடுப்பது என்பதுதான் നിങ്ങൾക്ക് சரிசமாக இருக்கும். அந்த வளர்ச்சி தான் திமுகவுக்கான ஒரு பெரிய கிரெடிபிலிட்டி கொடுக்கும், அவர்களுக்கான ஒரு நம்பகத்தன்மை கொடுக்கும். விளிம்புநிலை மக்கள் அவர்களுக்கு துணிஞ்சு வேலை செய்வதற்கான ஒரு களத்தை அங்கே ஏற்பாடு செய்யும். இப்போ அப்படி அவர் செய்யலைன்னு சொன்னால் அது பெரிய ஒரு களத்தில் ஒரு சோம்பேறித்தனத்தை ஒரு எங்கள் அசால்ட்னஸ் சொல்லுவாங்களே, ஒரு ஏமாற்றத்தை கீழ்நிலை தொண்டர்களுக்கு தரும். கண்டிப்பாக சார், இவ்வளோ நேரம் என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சிங்க. நன்றி சார். நன்றி.